வெல்கம் டு இடியம் அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 1 ரீஎக்ஸாம் எழுதுற காமர்ஸ், சோஷியாலஜியா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்காகவே நம்ம இடியம் அகாடமி இப்போ ஒரு பிராக்டிஸ் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஈவன் ஜூன் 2026 கொஷின்ஸும் நம்ம அனலைஸ் பண்ணி எதுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு, ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் வரல, ஸோ 4 ஆப்ஷன் பத்தியும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த பிஒய்க்யூ சீரீஸ கம்ப்ளீட்டா பாருங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற கிளாரிட்டி நீங்க எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். அதே மாதிரி இப்போ நீங்க முதல்லயே ஒரு தடவ எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. இப்போ நம்ம ரீ எக்ஸாம் தானே எழுதுறோம். ஸோ ஒரு தடவ ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. எங்க கொஞ்சம் நமக்கு லேக் ஆச்சு, டைம் மேனேஜ்மென்ட் பத்தலையா, இல்ல அந்த கொஸ்டின் புரியலையான்னு அத புரிஞ்சுக்கிட்டு அதுலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே பேட்டர்ன்ல படிக்காதீங்க. இப்ப இருக்கிற இந்த நாள கரெக்ட்டா எஃபெக்டிவா பேப்பர் 1, பேப்பர் 2 2த்துக்குமே ஈக்குவல் ஃபோக்கஸ் குடுங்க. 2த்தையும் பேலன்ஸ்டா படிங்க. ஏன்னா பேப்பர் 1ல எடுக்கிற மார்க்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம குவாலிஃபை பண்றதுக்கு. ரைட்டா? ஸோ நம்ம பிஒய்க்யூ சீரிஸ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது டே 5. ஸோ எல்லா பிஒய்க்யூஸ் இப்ப ஜூன் 2026 கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையுமே பாருங்க. இப்ப உங்களுக்கு கிடைக்கிற கிளாரிட்டி உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ 23rd கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி இந்த 22nd வரைக்கும் நம்ம டே 4 வீடியோல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இல்ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்புறம் மேத்ஸ் சம்ஸ் மட்டும் நம்ம கடைசியா பண்ண போறோம். மத்த தியரிட்டிக்கல் பார்ட் எல்லாத்தையும் இப்போ நம்ம பண்ணிடலாம். ரைட். ஸோ இது நமக்கு ரிசர்ச் மெட்ரிக் இன்டர்பிரிட்டேஷன் குடுத்துருக்காங்க. இது எதுல வரும்னா நம்மளோட யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூடோட கொஸ்டின் இது. ஓகே. யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் கொஸ்டின். இந்த ரிசர்ச் மெட்ரிக்ஸ்னாலே என்னன்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்றோம்னா, அது ஜர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்றோம்னா, அந்த ஜர்னல் என்ன மாரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, இல்ல நம்மளோட ரிசர்ச் பேப்பர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் ரிசர்ச் மெட்ரிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. அது ரேட்டிங் பண்றோம், ரேட்டிங் கூட சொல்ல முடியாது. அது எந்த வேல்யூல இருக்கு அவ்வளவுதான். ஓகே. எத்தன பேர் அத யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? ரிசர்ச் மெட்ரிக்ன்றது ஒண்ணு ஜர்னல்ஸ் ரிலேட்டடாவும் இருக்கும். ரிசர்ச்சர் ரிலேட்டடாவும் இருக்கும். ரிசர்ச்சர் பப்ளிஷ் பண்ண அந்த ரிசர்ச் பேப்பர் ரிலேட்டடாவும் இருக்கும். அததான் ரிசர்ச் மெட்ரிக் சொல்றோம். இத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். நெக்ஸ்ட் இதோட ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஏங்கிறது 3ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த இம்பாக்ட் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா, மெஷர்ஸ் ஜர்னல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பிரஸ்டீஜ் ஒண்ணுமே இல்ல. இப்போ ஸ்கோபஸ்ன்னு ஒரு ஜர்னல் இருக்கு. இல்லையா? ஸோ அந்த ஜர்னல்ல இப்போ வேர்ல்டு வைட்ல அது ரொம்ப ஃபேமஸ். அதுதான் நம்பர் 1 மாதிரி இருக்கும். வெப் ஆஃப் சயன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அங்கலாம் நம்ம ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். பியர் அங்க இருப்பாங்க. அவங்கலாம் கூட வெரிஃபை பண்ணிட்டு தான் அத வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஜர்னல்ஸ் வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்றது? வேல்யூ எந்த அளவுக்கு அது ஸ்டாண்டர்ட். அதுதான் இம்பாக்ட் ஃபேக்டர் நம்ம சொல்றோம். இது ஜர்னல் ரிலேட்டடா பண்றது. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க இல்லையா? இது 4th ஒன். Indicates highest number of manuscripts from an author that all have at least the same number of citations. இண்டெக்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்ன்னு சொல்றது, இப்போ ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு 4 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகே. அதுல பேப்பர் 1 வந்து ஒரு 10 சைட்டேஷன் வந்திருக்கு. சைட்டேஷன்னா என்னன்னா, நம்ம பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் பேப்பர்ல இருந்து சில பாயிண்ட்ஸ வேற ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்களோட பேப்பர்ல யூஸ் பண்ணிட்டு, நம்மளோட ரிசர்ச் பேப்பரோட ரெஃபரன்ஸ் குடுத்திருப்பாங்க இல்லையா? அத தான் நம்ம சைட்டேஷன் சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் இந்த சைட்டேஷன் சொல்றது. சைட்டேஷன்னா நம்ம பாயிண்ட்ஸ மத்தவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ பேப்பர் 1. பேப்பர் 2வ பொறுத்தவரைக்கும் ஒரு 4. பேப்பர் 3ய பொறுத்தவரைக்கும் 6. அந்த மாரிலாம் ஒரு 3 பேப்பர் பண்ணியிருக்காரு. இவ்ளோ இருக்குன்னா, இதுல இண்டெக்ஸ்ன்னு சொல்றது 4ன்னு வரும். ஏன்னா, இதுல எல்லா பேப்பரும் அட்லீஸ்ட் 4 டைம்ஸ் சைட்டேஷன் ஆயிருக்கு. அதுதான் இண்டெக்ஸ். ரைட். இண்டெக்ஸ்னா அது. ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எப்படி வேணா கேட்பாங்க. அதுக்கு தான் இங்க குடுத்துருக்காங்க. ஆத்தர் தட் ஆல் ஹேவ் அட்லீஸ்ட் த சேம் நம்பர் ஆஃப் சைட்டேஷன்ஸ். இப்ப 4ங்கிறது எல்லா பேப்பருமே அத்தனை தடவ சைட்டேஷன் ஆயிருக்கு. அதுதான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சைட்டேஷன் கவுண்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த சைட்டேஷன் கவுண்ட்ன்றது ஜஸ்ட் அவங்களது எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சைட்டேஷன் கவுண்ட்.
மெஷர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர்டிகல்ஸ் ஒரு ஆத்தர்ஸோட இம்பாக்ட் என்ன அவ்வளவுதான். ரைட். I10 இண்டெக்ஸ்ங்கிறது இங்க 1 இருக்கு. இண்டிகேட்ஸ் டைரக்ட் கவுண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் ஃப்ரம் an author மீட்டிங் a minimum citation threshold. இது நார்மலா நான் சொல்றேன். இது வந்து கூகுள் ஸ்காலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஏன்னா கூகுள் ஸ்காலர் இருக்கு. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது. I10ம் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்ன்னு சொல்றது மினிமம் எத்தனை தடவை சைட்டேஷன் ஆயிருக்கு அந்த ரிசர்ச்சரோட எல்லா பேப்பர்ஸுமே பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ். I10 பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஈஸியா சொல்லணும்னா 10க்கு மேல ஓகே 10க்கு மேல சைட்டேஷன் ஆனது எத்தனை அததான் நம்ம I10 இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஒரு ரிசர்ச்சர் வந்து பேப்பர் 1 வந்து ஒரு 25 டைம்ஸ் சைட்டேஷன் ஆயிருக்கு. பேப்பர் 2 வந்து ஒரு 13 டைம்ஸ் சைட்டேஷன் ஆயிருக்கு. பேப்பர் 3 வந்து 5 டைம்ஸ் சைட்டேஷன் ஆயிருந்தா பட் இந்த ரெண்டுத்தை தான் இவங்க கணக்குல எடுப்பாங்க. 10 சைட்டேஷனுக்கு மேல இருந்தா ரைட் 10 அட்லீஸ்ட் இருந்தா மட்டும்தான். ஸோ இவரோட I10 இண்டெக்ஸ் என்ன 2 இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. ரைட். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ரிசர்ச் மெட்ரிக்ல இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது எது ரிலேட்டடா வருதுன்னா, அந்த ரிசர்ச்சரோ, இல்ல அவர் பப்ளிஷ் பண்ண அந்த ஜர்னலோ, இல்லன்னா அவர் பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் பேப்பரோ எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு உதவுது. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஹூ டெவலப்டு த கல்டிவேஷன் தியரி? இது நம்மளோட யூனிட் 4 கம்யூனிகேஷன்ல வர்றது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இது மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். இது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு கனெக்ட் பண்ணணும். இது ஆக்சுவலா மார்ஷல் மெக்லூஹன் இது சரியா இது பண்ணல. சி இங்க மார்ஷல் மெக்லூஹன் இது. அதே மாதிரி இங்க சி இந்த இடத்துல எல்லாமே வந்து சியா வந்திருக்கு. ஓகே. சோ இத பொறுத்த வரைக்கும் கல்டிவேஷன் தியரியோட டெவலப் பண்ணது ஜார்ஜ் கெப்னர். இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெமரி பேஸ்ட் இது. நமக்கு மாடல்ஸ் ஆஃப் தியரி தியரியோட மாடல்ஸ் இருக்கும். தியரிஸ் இருக்கும். மாஸ் மீடியா தியரிஸ்ன்னு சொல்லுவோம். மீடியா தியரிஸ் அதுல வர்றது இதெல்லாம். இதுல ஜார்ஜ் கெப்னர் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்டிவேஷன் தியரி. ஓகே. கல்டிவேஷன் இப்ப நமக்கு இதே கொஸ்டின் வருமா எக்ஸாம்ல? வராதுல்ல. நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்றோம், ஒரு MCQ சால்வ் பண்றோம். நெக்ஸ்ட் ஜார்ஜ் கெப்னர் சொல்லிட்டோம். அடுத்தது கல்டிவேஷன் தியரினா என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான். இப்ப கல்டிவேஷன் தியரிங்கிறது என்னன்னா, இப்போ நான் டிவி பார்க்குறோம். ஓகே. இப்போ வந்து அ ஒரு மாரி ஹாரர் ஃபிலிம்ஸா பார்க்குறோம். இல்லன்னா ஒரே சண்ட படமா பார்க்குறோம். அந்த மாரிலாம் பார்க்க நம்ம மைண்ட் என்ன ஆயிடும், நம்மள சுத்தி இருக்கிற வேர்ல்டு இப்படிதான் இருக்கு போல. ஓகே. இல்ல ஏதோ ஒரு கரப்ஷன் படமா பார்க்குறோம்னா, ஓ! நம்மள சுத்தி எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க போல. நம்ம மைண்ட் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுரும். நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். அதுதான் கல்டிவேஷன் தியரி. ஒரு மாதிரியான எண்ணங்கள் நம்ம மீடியா வந்து நம்மள கல்டிவேட் பண்ணிடும். அதுதான் கல்டிவேஷன் தியரி. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ரைட். நெக்ஸ்ட் இதுல அடுத்தது நமக்கு இந்த மார்ஷல் மெக்லூஹன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஹாட் மீடியா, கோல்டு மீடியா நம்ம முன்னையே படிச்சோம். நம்ம என்னதான் இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் அது எப்படி சொல்றோன்றது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் மீடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னது மார்ஷல் மெக்லூஹன். இவர் சொன்னதுல தான் ஹாட் மீடியா, கோல்டு மீடியா வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன கான்செப்ட் இவரு சொல்லியிருப்பாரு, குளோபல் வில்லேஜ்ன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்கிற அந்த மீடியா வந்து வேர்ல்டையே சுருக்கிடுச்சு நமக்கு. இன்ஃபர்மேஷன் சட்டுன்னு எல்லாருக்கும் போய் சேருது இல்லையா? அதுதான் குளோபல் வில்லேஜ். இது 2மே மார்ஷல் மெக்லூஹன் சொன்னது. இத கொஞ்சம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்தது கெப்னர் பத்தி நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப மார்ஷல் மெக்ஹோம்ஸ் இவர பத்தியும் தெரிஞ்சுக்குவோம். மேக்ஸ்வெல் மெக்ஹோம்ஸ் இவர் என்ன தியரி பண்ணியிருக்கிறாருன்னா, அஜெண்டா செட்டிங் தியரி. உங்களுக்கு இதே வராது. என்னடா இவங்க எல்லாத்தையும் பெருசா சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. எந்த MCQஸும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சா மட்டும் தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டினே வரும்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு மேக்ஸ்வெல் பத்தி கேட்கல. இப்ப அஜெண்டா செட்டிங் தியரி டெவலப் பண்ணது யாருன்ற கொஸ்டின் வரல. சோ அந்த மாரி வந்துச்சுன்னா, அது மேக்ஸ்வெல் மெக்ஹோம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜெண்டா செட்டிங் தியரி. அஜெண்டா செட்டிங் தியரினா என்னன்னா, ஒரு விஷயம் பார்க்க நம்ம மைண்ட் ஓ! இதுதான் இம்பார்ட்டன்ட்ன்னு தோண ஆரம்பிச்சுரும். இப்ப நியூஸ்ல வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மென்ட் பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தா, ஓ! இப்ப இருக்கிற பிரச்சனையிலே அன்எம்ப்ளாய்மென்ட் தான் பெருசு போல. அந்த மாரி நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சுரும். நம்ம அஜெண்டாவையே மீடியா செட் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான். ரைட்டா? இது கொஞ்சம். நெக்ஸ்ட் எஸ்ஜே பால் இது ரொக்கெட்ஸ் வரும். யூ சி தான் வரும் இந்த இடத்துல.
இவரு சொன்ன தியரி பேர் என்னன்னா, மீடியா டிபெண்டன்சி தியரின்னு ஒரு தியரி சொல்லியிருப்பாரு இவரு. மீடியா டிபெண்டன்சி தியரி. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எஸ்.ஜே. பால்ரொக்கெட்ஸ். இல்ல ரொக்கேஷ் இது தப்பு இது. சி வரும் அந்த இடத்துல. மீடியா டிபெண்டன்சி தியரினா என்னன்னா, எல்லா சமயமும் நம்ம மீடியா பார்க்க மாட்டோம். சம்டைம்ஸ் இப்ப நம்ம கோவிட் டைம்லாம் வந்தப்போ அதே பார்த்துட்டு இருப்போம். என்ன ஆகுது? என்ன ஆகுது? அந்த மாரி பார்க்குறோம். இல்ல எலக்ஷன் டைம். இல்ல இப்ப ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது கிரிக்கெட்ல. ஸோ அந்த சமயத்துல எல்லாரும் அந்த மீடியா ஃபோக்கஸ்டா இருக்கும் இல்லையா? அதுதான் மீடியா டிபெண்டன்சி தியரி. அந்த சமயம் ஸ்பெசிஃபிக் டைம்ல அவ்ளோ டிபெண்டன்ட்டா இருப்போம் தியரி. அந்த மீடியா கிட்ட நம்ம. அததான் அவர் சொல்லுவார். ரைட்டா? ஸோ கல்டிவேஷன் தியரி மட்டும் தெரிஞ்சா பத்தாது. இதுல நம்ம அஜெண்டா செட்டிங் தியரினா என்ன? மேக்ஸ்வெல் மெக்கோம்ஸ். ஓகே. ஜார்ஜ் கெப்னர் யாரு? கல்டிவேஷன் தியரி. மீடியா டிபெண்டன்சி தியரி பால்ட்ரக்கேஜ். மீடியம், குளோபல் வில்லேஜ், ஆர்ட் மீடியம், கோல்டு மீடியம் இந்த எல்லா கான்செப்ட்டுமே மார்ஷல் மெக்லுகனோட ரிலேட் ஆனது. ஓகேவா? அடுத்தது. ஸோ ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணா இந்த மாரி அப்ரோச் பண்ணுங்க. சும்மா அது என்னன்னு பார்த்தா பத்தாது. நெக்ஸ்ட் ஒன். இது நம்மளோட யூனிட் 8 ஐசிடியோட கொஸ்டின். ஒரு காமன் ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ விக்கிபீடியா பத்தி, போட்காஸ்ட், ட்விட்டர், கூகுள் மீட் இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, நமக்கு எது தெரியுமோ அதோட கனெக்ட் பண்றது புத்திசாலித்தனம். இப்ப கூகுள் மீட் என்னது? லைவ் சின்க்ரோனஸ் வீடியோ கான்ஃபரன்சிங். முடிஞ்சிருச்சு. இப்ப டிக்கு 2 வருது. இல்லன்னா 1 வரும், இல்ல 4 வரும். இதுதான் இதுல ஆன்சர். அப்புறம் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இங்க 3 வருது, இங்க 4 வருது. வெறும் 3, 4 மட்டும் பாருங்க. வேற எதுவுமே வேண்டாம். விக்கிபீடியா கொலாபரேட்டிவ் கன்டென்ட் எடிட்டிங்கா இருக்குமா? இல்ல டிஜிட்டல் ஆடியோ சீரிஸ். ஆடியோ சீரிஸ் வராது இல்லையா இங்க? கொலாபரேட்டிவ் கன்டென்ட் எடிட்டிங் தானே வரும். அப்ப விக்கிபீடியா 3 தான். அப்ப ஏங்கிறது 3 தான். அப்ப ஆன்சர் என்னது இங்க? 1. ரைட்டா? இதுல ஒரு நிமிஷம். நான் எனக்கு இப்ப விக்கிபீடியா வந்து கொலாபரேட்டிவ் கன்டென்ட் எடிட்டிங். ரைட்டா? நெக்ஸ்ட் போட்காஸ்ட் வந்து வெயிட். போட்காஸ்ட் வந்து நம்ம இங்க இந்த இடமும் இருக்குல்ல. ஓகே. ஒரு நிமிஷம். இது 3 வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போட்காஸ்ட் வந்து டிஜிட்டல் ஆடியோ சீரிஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங். ஏன்னா இங்கேயே A3 இருக்கு. நான் தெரியாம இங்க போயிட்டேன். A3 இங்க. ஓகே. B1, B4 பார்க்கும்போது போட்காஸ்ட்னா என்னது? ஒரு ஆடியோ சீரிஸா வர்றது தானே. ஓகே. இது ஆன்சர் வந்து 3 நாட் 1. 3. ஓகே. போட்காஸ்ட். நெக்ஸ்ட் ட்விட்டர் என்னது? மைக்ரோ ப்ளாகிங் அண்ட் ஷார்ட் அப்டேட்ஸ். ட்விட்டர்ல அப்படித்தானே வரும். ஓகே. நெக்ஸ்ட் D2. ஏன்னா இந்த இடத்துல A3, D2 2 இருக்கு. வெறும் இங்க இருக்கிறது மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இத கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து பொறுமையா பண்ணுங்க. எக்ஸாம்ல சம்டைம் இந்த பதட்டத்துல விட்டுருவோம். பொறுமையா பண்ணுங்க. Next one. According to Aristotle, with reference to Western theories and models of communication, rhetoric is made up of which of the following elements? இந்த மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நமக்கு வர கொஸ்டின் இது யூனிட் 4 கம்யூனிகேஷனோட கொஸ்டின். இதுல நமக்கு மாடல்ஸ்ன்னு எடுத்தோம்னா லீனியர்னு இருக்கு, இன்ட்ராக்ஷனல்னு இருக்கும், அப்புறம் டிரான்சாக்ஷனல் மாடல்ஸ்ன்னு இருக்கும். ரைட்டா? லீனியர் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒன் வேவா இருக்கும். மத்த ரெண்டுமே டூ வே தான். ரைட்? ஒன் வேனா வெறும் சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட போகும். இதுல ஃபீட்பேக் நமக்கு வராது. ஸோ இதுல வர்றது தான் அரிஸ்டாட்டில் மாடல், அப்புறம் லாஸ்வெல் மாடல். ஓகே. இது லாஸ்வெல் மாடல் ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே இதுல வர்றது. அப்புறம் ஷானோன் வீவர் மாடல். ஓகே. ஷானோன் வீவர் மாடல். அப்புறம் எஸ்எம்சிஆர் மாடல். இது எல்லாமே நமக்கு ஒன் வே கம்யூனிகேஷன் லீனியர்ல வர்றது. இதுல வர்றது தான் அரிஸ்டாட்டில் மாடல். இதுதான் ஏர்லியஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லலாம். ரைட்டா? இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்? இது ஆக்சுவலா பப்ளிக் ஸ்பீச் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்தது. எப்படி வந்து ஒரு பப்ளிக்ல நம்ம ஸ்பீச் பண்றது? அதுக்கு யார் யார் தேவை? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இதுல எஃபெக்ட்ங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வர ரிசல்ட்ட தான் நம்ம எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். இதுல நமக்கு சென்டர்ன்னு சொல்லணும். சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. ரைட்டா? இந்த தியரிய பொறுத்த வரைக்கும் ஸ்பீச் இதுல இம்பார்ட்டன்ட். ஒரு சென்டர் எப்படி அந்த ஸ்பீச்ச குடுக்குறாரு? அதுதான். அதுக்கு தான் இங்க ஸ்பீக்கர் இம்பார்ட்டன்ட், ஸ்பீச் இம்பார்ட்டன்ட், லிசனர் இம்பார்ட்டன்ட். அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் BCE. ரைட்டா? ஏன்னா, இது மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணது பப்ளிக் ஸ்பீச்சு. ஓகே. பெர்சியூஷன்ன்ற வார்த்தை கூட இதுல அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பெர்சியூஷன்னா என்னன்னா, ஒருத்தவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி, தூண்டுற மாதிரி ஒரு பேச்சு. ரைட்டா? பப்ளிக் ஸ்பீச்ல நம்மள ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா? பப்ளிக் ஸ்பீச். ஓகே. நம்ம அத யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் அதெல்லாம்.
பர்சியூஷன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அரிஸ்டாட்டில் மாடல் லீனியர் மாடல்ல வர்றது. அடுத்தது next question 27. Mental age and intelligence quotient are the indices used to indicate the developmental status of an individual on MA னா mental age ன்னு சொல்லுவோம். ஓகே, ஐக்யூன்றது அவங்களோட ஐக்யூ லெவல், குழந்தைங்களோட ஐக்யூ லெவல். இந்த மென்டல் ஏஜ்ன்றது என்னன்னா அந்த வயசுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நம்ம பண்ண வச்சு அது எந்த அளவு பண்ணுதோ அதை வச்சு அந்த வயசை பண்றது. இப்போ ஒரு 10 இயர் குழந்தைக்கு சம்டைம்ஸ் 5 இயர்ஸுக்கான ஒரு மென்டல் கெப்பாசிட்டி தான் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம அந்த குழந்தையோட ஐக்யூவை நம்ம மெஷர் பண்ண முடியும். ரைட்டா? இதுக்கு தான் ஸ்டென்னு சொல்றவரு, வில்லியம் ஸ்டென்னுன்றவரு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாரு. மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு 100 தான் அதோட ஃபார்முலா. ஓகே, இப்படிதான் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த குழந்தையோட ஐக்யூவை கண்டுபிடிப்போம். மென்டல் ஏஜ்னா இப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு 5 வயசு கெப்பாசிட்டி இருந்தா 5 தான் அதோட மென்டல் ஏஜ். குரோனாலஜிக்கல் ஏஜ்ங்கிறது அந்த குழந்தையோட உண்மையான வயசு இன்டு 100 பண்றது. அதுதான் இங்க கனெக்ட் ஆகி வருது. ஸோ இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? எ பர்ட்டிகுலர் ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது. இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் இது. ரைட்? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாவும் வரும். சம்டைம்ஸ் இக்யூ அப்படி சொன்னாங்கன்னா, இது பேர் இமோஷனல் கோஷன்ட். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாரி இருக்கு. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா, நம்ம எப்போ வந்து இந்த சமயத்துல பேசணும், நம்மள கரெக்ட்டா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு பக்குவம், கூடவே மத்தவங்கள பத்தியும் பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கணும். அவங்க இடத்துல இருந்தும் யோசிப்போம். அதான் இமோஷனல் கோஷன்ட், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? நம்மளையும் புரியணும், மத்தவங்களையும் புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம். அது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது ரிலேட்டடாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். அடுத்தது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் எ சீக்வென்ஸ் ரெப்ரசென்டிங் ஃபுட் செயின் இன் எ கிராஸ்லேண்ட்ஸ் எக்கோசிஸ்டம். இது நம்மளோட யூனிட் 9 பிடிஇ இருக்கு இல்லையா? பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஃபுட் செயின் கேட்டிருக்காங்க. ரைட்? ஃபுட் செயின்னா என்ன? எல்லா அனிமல்ஸுமே ஒவ்வொரு அனிமல்ஸ சார்ந்து தான் இருக்கு. அது இருந்தா தான் அந்த ஃபுட் செயின் கரெக்ட்டா போகும். அப்பதான் நம்மளோட இக்கோசிஸ்டம் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு தேவை. இந்த ஃபுட் செயினுங்கிறது தேவை. இதுல ஒரு அனிமல் வந்து நமக்கு அது அழிஞ்சு போக ஆரம்பிச்சாலும், அடுத்த அனிமலுக்கு ப்ராப்ளம் வரும். ரைட்டா? இது எல்லாத்துக்குமே தேவை. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸ்க்கு மெயினா ஃபுட் செயின் கண்டிப்பா தேவை. ரைட்டா? ஃபுட் செயின்ல முதல்ல பிளான்ட்ஸ்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் கிராஸஸ். இது ஆக்சுவலா ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இது அவ்வளவுதான். ஃபுட் செயின். ஃபர்ஸ்ட் கிராஸு, அதுக்கப்புறம் கிராஸ வந்து கிராஸ் ஹாப்பர் சாப்பிடுது. அதுதான் சிஇ. இங்கேயும் சிஇ இருக்கு, இங்கேயும் சிஇ இருக்கு. நெக்ஸ்ட் சிஇக்கு அப்புறம் இந்த கிராஸ் ஹாப்பரை எது சாப்பிடுது? ஃப்ராக் சாப்பிடுது. இப்படிதான் யோசிக்கணும். இது பி. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஃப்ராக வந்து ஸ்னேக் சாப்பிடுது. ஸ்னேக்க வந்து ஹாக் சாப்பிடுது. ஹாக்ஸ்னா என்ன? தமிழ்ல பருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். சாப்பிடுது. ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொன்ன நம்பி தானே இருக்கு அனிமல்ஸ் அது. அந்த ஃபுட் செயின்னு சொல்றது. ரைட்? இது ஃபுட் செயின். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ப்ரீகர்சர்? ப்ரீகர்சர்னா முன்னாடி நடக்குது. கேஸஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆசிட் ரெயின் ஃபார்மேஷன் இன் த அட்மாஸ்பியர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூனிட் 9 கொஸ்டின் தான் இதுவும். ஆசிட் ரெயின்னு வந்தாலே இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. பியும் டியும் ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் 4. சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஆசிட் ரெயின்னா இது ரெண்டுமே பெரிய பங்கு. இதுதான் மெயின். ஓகே, இது எப்படி ஆகுதுன்னா, இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த டெட் அனிமல்ஸ், அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல நிறைய சல்ஃபர் இருக்கும். அது ரிலீஸ் ஆகும். ரைட்? அது ரிலீஸ் ஆகும். இது ஈவன் அட்மாஸ்பியர்ல இப்ப கோல், ஆயில்லாம் நம்ம இருக்கிறதெல்லாமும் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அட்மாஸ்பியர்ல போய் ஆக்சிடைஸ்ட் ஆகும். அட்மாஸ்பியர் போய் ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகும்போது, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன ஆகும்? ஓகே, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபியூரிக் ஆசிடா மாறும். அதுதான் நம்ம ஆசிடா மாறுதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அந்த SO2 என்ன பண்ணும்? ஆக்ஸிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிடா மாறுது. ரைட்டா? அட்மாஸ்பியரோட ரியாக்ட் பண்ணும்போது. அதே மாரி நைட்ரஜன் டை ஆக்சைடும் அதேதான். நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து எப்படின்னா கம்பஷன்ல வர்றது. எரியும்போது ஹை டெம்பரேச்சர்ல ஒரு கம்பஷன் நடக்கும்போது, ஒரு பவர் பிளான்ட்ல நடக்கும்போதோ, இல்ல வெஹிக்கிள்ஸ்ல ரிலீஸ் ஆகும்போதோ, நைட்ரஜன் டை ஆக்சைடு வரும். அது அதே மாரி அட்மாஸ்பியர்ல ஆக்சிடைஸ்ட் ஆகும்போது, HNO3 நம்ம சொல்ற நைட்ரிக் ஆசிட் வரும். இதுதான் ஆசிட் ரெயினுக்கு காரணம். ஓகே. ஒண்ணு ரெயினா வரும், இல்ல ஸ்னோவாவோ, இல்ல ஃபாகாவோ என்ன ஆகுது? இது வரும்.
ஸோ இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீலியம்ன்றது காரணம் இல்ல. இது ஒரு நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன்னு சொல்றது, இது எந்த இடத்துல வரும்னா, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஓசோன் டெப்ளீட் ஆறதுக்கு இது மெயின் முக்கிய காரணம் குளோரோஃப்ளூரோ கார்பன். ஏன்னா நமக்கு ஓசோனுன்றது எங்க இருக்கும்? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. ஏன்னா இந்த கொஸ்டின் ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. ஓகே. இது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. இந்த ஓசோன் தான் நமக்கு கரெக்ட்டா நமக்கு எவ்ளோ சூடு வேணுமோ அவ்வளோ குடுக்குது. ஹீட்ட கரெக்ட்டா நமக்கு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண உதவுது. பட் இத வந்து டெப்ளீட் பண்றது வந்து குளோரோஃப்ளூரோ ஓகே. சிஎஃப்சி. அடுத்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த சீக்வென்ஸ் ஆஃப் ரிசர்ச் டைப்ஸ் தட் கரெக்ட்லி ஃபில்ஸ் இன் த பிளாங்க்ஸ் இன் த பேராகிராஃப். இந்த மாரி குடுத்திருக்காங்க. இந்த 4 ரிசர்ச்ச பத்தி இங்க குடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. Dash research provides the strongest evidence about the existence of cause and effect. முடிஞ்சு போச்சு. ரிலேஷன்ஷிப் வித் மேனிபுலேட்டிங் 2 கீவேர்டு இங்க குடுத்துட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் சி வந்து தான் வரும். இதுதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. எப்பயுமே நம்ம ரிசர்ச்சோட டைப்ஸ்லயே இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ன்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு டீச்சிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நியூ டீச்சிங் மெத்தட் ஒரு கிளாஸுக்கும், ஓல்டு டீச்சிங் மெத்தட் ஒரு கிளாஸுக்கும் நான் பண்ணி பார்க்கிறேன். எந்த மெத்தட் வந்து எஃபெக்டிவா இருக்கு? நியூ டீச்சிங் மெத்தட் எஃபெக்டிவா இருக்கா பார்க்கிறேன் இல்லையா? ஸோ நான் அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல நியூ டீச்சிங் மெத்தட் சொல்லிக் குடுப்பேன். இங்க ஓல்டு டீச்சிங் மெத்தட் சொல்லிக் குடுப்பேன். இதுல என்ன கண்டுபிடிக்கிறோம்? காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே. எக்ஸ்பெரிமெண்டல்ல தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இங்க மேனிபுலேட்டிங் சொல்லியிருக்காங்க இல்லையா? மேனிபுலேட்டிங்னா நம்ம சேஞ்ச் பண்றது. நம்ம எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். இது நியூ டீச்சிங் மெத்தட்னா இது லேர்னிங் அவுட்கம். எப்படி வந்து பசங்களோட அவுட்கம் இருக்கு. இதுதான் டிபெண்டன்ட் வேரியபிள். இதோட ரிலேஷன் இது எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதுதான் இங்க நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஓல்டு டீச்சிங் மெத்தட், டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து லேர்னிங் அவுட். ஸோ இந்த இடத்துல நியூ டீச்சிங் மெத்தட், இங்க ஓல்டு டீச்சிங் மெத்தட் நான் மாத்துறேன் இல்லையா? அதுதான் நம்ம மேனிபுலேஷன் சொல்றோம். ரைட். இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். நெக்ஸ்ட் டேஷ் ரிசர்ச் யூசஸ் த பாஸ்ட் as a lens to understand the complexities and dynamics of the present. எது வந்து பாஸ்டோட கம்பேர் பண்றது? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ரெண்டாவது. ரைட்டா? அடுத்தது ரிசர்ச் கண்டக்டட் டு ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் an immediate problem is எப்பயுமே ஒரு இம்மீடியட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஆக்ஷன் ரிசர்ச். அப்ளைட் ரிசர்ச்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நம்ம இம்மீடியட் ரியல் லைஃப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அது ஜெனரலைஸும் பண்ணுவோம். உடனே அது வந்து நடைமுறைப்படுத்தும். அது அப்ளிகேஷன் ரிசர்ச். அடுத்தது டேஷ் ரிசர்ச் எய்ம்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் ஆர் ஃபினாமினன். எது இந்த கேரக்டர்ஸ் உள்ளது உள்ளது மாதிரி சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இது கம்ப்ளீட்டா மெமரி பேஸ்ட் கொஸ்டின். இதுக்கு நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 4த்துல 2வது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்ம டச் பண்ணவே முடியும். உண்மையாவே அட்லீஸ்ட் தெரிஞ்சது மெயினானது மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. இது அவங்க கொடுத்துருக்கிறது மேபி இந்த பூனா சான்ஸ்கிரிட் காலேஜ் இருக்கு இல்லையா? இது வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம். பட் உட்ஸ் டிஸ்பேட்சா இருக்கட்டும், அன்டர் கமிஷன், அர்த்தாக் கமிட்டிங்கிறது யூனிட் அண்ட் ஹையர் எஜுகேஷன்ல நம்ம படிக்கிற கமிட்டீஸ் அண்ட் கமிஷன்ஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுல இம்பார்ட்டன்ட்டா வர்றது இதெல்லாம். ரைட். ஏன்னா உட்ஸ் டிஸ்பேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1854ல வருது. இத நம்ம மாக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லுவோம். ஏன்னா நெறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் உட்ஸ் டிஸ்பேட்ச்ல தான். ஓகே. இதனால தான் நமக்கு 1857ல யூனிவர்சிட்டீஸ் முதல்ல வந்துச்சு. காலேஜ் யூனிவர்சிட்டீஸ் வந்துச்சு. கல்கட்டால வந்துச்சு. மெட்ராஸ்ல வந்துச்சு. மெட்ராஸ்ல வந்துச்சு. பாம்பேல வந்துச்சு. ஓகே. யூனிவர்சிட்டி முதல்ல 1857ல வந்துச்சு. ஸோ இது 1854. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அன்டர் கமிஷன் வந்து 1882ல வருது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்திருக்கோம். அன்டர் கமிஷன். ஓகே. அர்த்தாக் கமிட்டி எப்ப வந்ததுன்னா 1929ல வந்துச்சு. இவங்க ஏன் வந்து டிராப் அவுட்ஸ் ஆகுது? ஏன் பசங்க வந்து தொடர்ந்து படிக்கிறது இல்ல? நடுவுல அந்த இடைநிற்றல்னு சொல்லுவோம். நடுவுலயே அவங்க நின்னுடுறது எதனாலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தது அர்த்தாக் கமிட்டி. ஓகே. மெயினா பிரைமரி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் பூனா சான்ஸ்கிரிட் காலேஜ் எப்ப முதல்ல வந்ததுன்னா 1821ல வந்தது. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரைட்டா? இப்ப அத டெக்கான் காலேஜ்ன்னு சொல்லுவாங்க. பூனா சான்ஸ்கிரிட் காலேஜ். ஸோ இந்த இயர்ல தான் ஏபிசிடி இங்க வந்திருக்கு. 1821, 1854, 1882, 1959. இத கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி இதுவும் இம்பார்ட்டன்ட். எல்லாமே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல ரொம்ப முக்கியமானது குடுத்துருக்காங்க. அடுத்தது the 2 numbers are such that ratioன்ற சம் குடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாரிலாம் சம்மு வந்துச்சுன்னா, நல்லா அழகா பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. இந்த மாரி ரேஷியோ குடுத்தாங்கன்னா, இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 7/12 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? இஃப் 4 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் தெம் அப்பன்னா 4 இது எக்ஸ்ன்னு போட்டணும் அவ்வளோதான். -4. இப்ப இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வரும். ப்ராப்பரா பண்ணா. ரைட்டா? பொறுமையா அத பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த சம்ஸ் அப்புறம் மேத்ஸ் பண்ணும்போது நான் சொல்லிக் குடுத்தேன். Next, which of the following pairs of ICT acronyms and their expansions are correctly matched? இது நம்மளோட யூனிட் 8 ஐசிடி கொஸ்டின். இது GIFனா கிராபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்டா இது ரைட்டு. இது ISPனா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இதுவும் ரைட்டு. டிவிடினா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் இதுவும் ரைட். ஸோ இது 3 நமக்கு தெரியும். ஏசிடி இப்பயே ஆன்சர் வந்துருச்சு. பிங்கிறது மட்டும்தான் நமக்கு டவுட் இருக்கும். மல்டிபிள் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்ங்கிறது இப்போ ஒரு இமெயில் அனுப்பும்போது, அது கூட நம்ம அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அனுப்புறோம் இல்லையா? ரைட்டா? அதுக்கு மல்டிபிள் கிடையாது. மல்டி பர்ப்பஸ். மல்டி பர்ப்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு பேரு. இதுக்கு மல்டி பர்ப்பஸ். அதனால இது மட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஐஎம்இனா. மத்தபடி ஜிஎஃப்னா என்னது? நம்மளோட அனிமேஷன்ஸ், இமேஜஸ் அந்த இடத்துல .gifன்னு வரும் இல்லையா? மத்தபடி இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர் இதெல்லாம் தெரியும். இது ஒரு ஆப்டிகல் ஸ்டோரேஜ் மீடியம்னு சொல்லுவோம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Arrange the cognitive function development stages mapped by Jean Piaget. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜீன் பியாஜே இது ரொம்ப கேட்க மாட்டாங்க. இப்ப கேக்குறாங்க. இது யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின். இதுல ஜீன் பியாஜே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எஜுகேஷனிஸ்ட். இவர் தான் முதல்ல இந்த காக்னிஷன் எப்படி வளருது பசங்களுக்குன்னு சொல்லியிருப்பார். இவரோட தியரி கொஞ்சம் நிறைய இருக்கு. பட் நமக்கு கொடுத்தது 4 ஸ்டேஜஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்தந்த ஏஜ் குரூப் வரும்போது பசங்களோட காக்னிஷன் அவங்க சிந்திக்கிற திறன் அதெல்லாம் வளருது. தன்னை சுத்தி இருக்கிறத பார்த்து பசங்க கத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுதான். இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். SPCF ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் காஃபி அவ்வளவு. SPCF இவர் மொத்தம் என்ன சொல்லுவாரு? 4 டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் சொல்லுவாரு. அந்தந்த ஏஜஸ்ல இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கும், காக்னிஷன் இருக்கும்னு சொல்லுவாரு. எஸ்னா சென்சரி. பசங்க என்ன பண்ணுவாங்க? சென்சரி. சுத்தி இருக்க சென்ஸ் மூலியமா கத்துக்கிறது இருக்கு இல்லையா? சின்ன போது 0 to 2 இயர்ஸ்ல கத்துக்கிறது. அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷனல்னு நம்ம சொல்லுவோம். ப்ரீ ஆப்ரேஷன் 2 to 6 இயர்ஸ் இருக்கும். 2 to 6 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் குழந்தைங்க? கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயம் கத்துக்கும் இல்லையா? அப்படி ஸ்கூல் போற ஸ்டேஜ் இருக்கும். அந்த மாரி இருக்கு. இது ஆக்சுவலா பெரிய தியரி அது. அடுத்தது கான்கிரீட் நம்ம சொல்லுவோம். கான்கிரீட்னா, இப்ப அப்படி இப்படி பசங்க வந்து 6ல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் கான்கிரீட் இருக்கு. கான்கிரீட்ல பசங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியும். கன்சர்வேஷன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. கன்சர்வேஷன்னா ஒரு ஒரு ஒரே சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பெரிய கிளாஸ், குட்டி கிளாஸ்ல வச்சாலும் புரியும் குழந்தைங்களுக்கு. அது பேர் கன்சர்வேஷன் நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் 2 டூ 6 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு அது புரியாது. ரைட்? நெக்ஸ்ட் நம்ம எஃப்ங்கிறது ஃபார்மல்ன்னு சொல்லுவோம். இந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 12 இயர்ஸ் அபவ் வந்து அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்னா என்ன? கண்ல பார்க்கணும்னு இல்ல. இப்ப டெமோக்ரஸினா என்னன்னு புரியும். ஜஸ்டிஸ்னா என்னன்னு புரியும். அது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும். பட் இந்த வயசுல குழந்தைங்க கான்கிரீட் தொட்டு பார்க்கிறதோ, இல்ல எதனா ஒண்ணு கையில ஒரு பிராக்டிகலா பண்றது குழந்தைங்களுக்கு நல்லா வரும். சோ இதுதான் இவரு சொல்லியிருக்கிறாரு. ஜீன் பியாஜேது. SPCF, DCAB ஆன்சர் அவ்வளவுதான். சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்பரேஷன், கான்கிரீட், ஃபார்மல். இத யாரு சொன்னா? ஜீன் பியாஜே. இந்த தியரி பேர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்டல் தியரி. காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் தியரி. அவ்வளவு. ரைட்டா? இன்னும் இதுல கொஞ்சம் இருக்கு தியரி. பட் இப்போதைக்கு இத கரெக்ட்டா படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன். த்ரூ த ஸ்வயம்பிரபா பிளாட்ஃபார்ம் கன்டென்ட்ஸ் ஆர் புரொவைடட் பை ஸ்வயம்பிரபா ஒரு டிடிஹெச். இதுல இப்போதைக்கு 40 சேனல்ஸ் இருக்கு. இது டைரக்ட் டு ஹோம் டிடிஹெச்னா 40 சேனல்ஸ் இருக்கு. இது எப்படின்னா, இதுக்கு இன்டர்நெட் இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. இது டெலிவிஷன்ல பிராட்காஸ்ட் ஆகுது. ரைட்டா? டெலிவிஷன்ல பிராட்காஸ்ட் ஆகுது. இந்த 40 சேனல்ஸ்ல என்பிடிஎல் குடுக்குறாங்க. எப்பயுமே என்பிடிஎல் இன்ஜினியரிங் ரிலேட்டடா குடுப்பாங்க. எஸ்சிஆர்டி அதுல இல்ல. இக்னோ வந்து ஸ்கூல் திங்ஸ் அதெல்லாம் இருக்கும். இக்னோது வந்து அவங்களோட கன்டென்ட்ஸ் அதுல இருக்கு. அதே மாரி யுஜிசிதோ அதுல இருக்கு. ரைட்டா? ஸோ ஏசிஇ
என்சிடி, எஸ்சிஆர்டி பத்திலாம் இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் அதுல இல்ல 40 சேனல்ஸ்ல. அடுத்தது அந்த 40 சேனல்ஸையுமே படிச்சுட்டு போங்க. அதையும் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. நம்மளே அத பண்ணியிருப்போம். 40 சேனல்ஸ் அது என்னன்றத ஒரு தடவ பாருங்க. அப்படி இல்லன்னா அதோட வெப்சைட் போயிட்டீங்கனாலும் இருக்கும். அத ஒரு தடவ பார்த்துட்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி கூட கேட்பாங்க. அதுல சேனல் 5 என்ன? சேனல் 6 என்னன்னு கூட கேட்பாங்க. Next one. Who was the chairman of the Education Commission appointed by then Union Education Minister M.C. Chagla in 1964? ஈவன் சாக்லாங்கிறது சக்லா. கரெக்ட்டா? இவரு நமக்கு தெரியலனா கூட 1964ல எந்த கமிஷன் வந்துச்சு? அப்படித்தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லா சேர்மேன் பத்தியும் நம்ம படிக்கல. ரைட்? அப்ப நானே கூட இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். சோ பட் 1964ல எந்த கமிஷன் வந்துச்சுன்னா, கோத்தாரி கமிஷன் வந்துச்சு. இது நமக்கு தெரியும். அத வச்சு தான் நம்ம பண்ணணும் இந்த மாரி கொஸ்டின்ஸ். எப்பயுமே 1964ல எந்த கமிஷன் வந்ததுன்னா, கோத்தாரி கமிஷன் வந்தது. கோத்தாரி கமிஷன் நெறைய பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம 10+2+3ங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் 10 இயர்ஸ் ஸ்கூல் படிக்கணும். அப்புறம் ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி. இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னது அவங்க தான். ஸோ நெறைய விஷயம் நம்ம ஸ்கூலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. ஓகே. இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது கோத்தாரி கமிஷன். நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்து முதல்ல இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ்லாம் வந்த உடனே நமக்கு 1948ல யூனிவர்சிட்டிக்காக வந்தது இது. யூனிவர்சிட்டி ரிஃபார்ம் பண்றதுக்காக வந்தது ராதாகிருஷ்ணன் கமிட்டி. நெக்ஸ்ட் யஷ்பால் கமிட்டிங்கிறது 1993ல வரும். இவங்க ஸ்கூலுக்காக பசங்களோட கரிக்குலம் ஓவர்லோடா இருக்கக்கூடாது. ஓகே. லேர்னிங் வித்தவுட் பர்டன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஓகே. அந்த பர்டன் கம்மி பண்ணணும்னு சொல்றது யஷ்பால் கமிட்டி. யஷ்பால் கமிட்டி பொறுத்தவரைக்கும் 2 இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009லயும் இவங்க ஹையர் எஜுகேஷனுக்கும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க யஷ்பால். அடுத்தது முதலியார் கமிட்டி இப்படி இப்படி 1952 ரைட்டா? இந்த சமயத்துல வந்திருப்பாங்க. 1952ல முதலியார் கமிஷன் இவங்க செகண்டரி எஜுகேஷன் இப்ப 9த், 10த்லாம் இருக்கு இல்லையா? அத எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணணும்? அங்க என்னலாம் கொண்டு வரலாம்? அதுக்காக வந்திருக்கு. ரைட்? இத முதலியார் கமிஷன்னும் சொல்லுவாங்க. இல்ல செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்னும் சொல்லுவாங்க. ரைட்? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் கோல் டைப்ஸ் இன் த இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் கார்பன் கன்டென்ட். ஆக்சுவலா இதே கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு இதுல நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்லயும் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம எஜுகேஷன் பார்த்தோம். இப்ப நம்ம மேனேஜ்மென்ட்டோட பேப்பர் 1 பார்த்திருக்கோம். இதுலயும் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு பீட், லிக்னைட்டு, சப்பிட்டுமினஸ், பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட். இந்த கொஸ்டின் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அங்கேயும் பண்ணியிருக்கேன். டே 2 வீடியோல இருக்கும். ரைட்டா? இது கார்பன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து, அதுக்கு ஏத்த மாரி இது அரேஞ்ச் பண்ற கொஸ்டின் இது. ஓகே. இது ஆன்சர் 4 இது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 38th கொஸ்டின் வந்து ரேஷியோ ஸ்கேல் பத்தின கொஸ்டின். இது நம்மளோட யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட்ல வர்றது. நமக்கு ஸ்கேல்ஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசர்ச்ல இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ, நாய்ர் அவ்வளவுதான். நாமினல பொறுத்த வரைக்கும் வெறும் கேட்டகரிஸ், கிளாசிஃபிகேஷன் அதெல்லாம் வரும். இப்ப பிளட் குரூப் இல்ல கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாமினல்ல வரும். ஆர்டினல பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் பத்தி வரும். அதெல்லாம் ஆர்டினல். இன்டர்வல பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் இன்டர்வல் இருக்கும். ரேஷியோவ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் ரேஷியோ ஸ்கேல்ல இருக்கும். கூடவே ட்ரூ 0ன்னு ஒண்ணு சொல்லுவோம். ஓகே. இதுல 0 வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இன்டர்வல்ல நம்ம அட்ரிபியூட் 0ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அட்ரிபியூட் 0னா வெறும் அதோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணும். இதான் அட்ரிபியூட் 0. இன்டர்வல்ல நமக்கு 0 வந்துச்சுன்னா, இங்க வேல்யூ கிடையாது. இப்ப 0 டிகிரி செல்சியஸ்ன்னு இன்டர்வல் ஸ்கேல்ல சொன்னோம்னா, அங்க நம்ம ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தமா கோல்டு இருக்கும் இல்லையா? அது. பட் அதுவே ரேஷியோ ஸ்கேல்ல நம்ம 0 சொன்னோம்னா, அங்க அதுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரைட். இந்த இடத்துல இவங்க ரேஷியோ ஸ்கேல்ல என்னலாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒவ்வொரு முன்னாடி இருக்கிறதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பில்ட் ஆயி தான் இன்னொன்னு இருக்கும். இப்ப நாமினல், அதுக்கப்புறமா இங்க என்ன்னா இங்க ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ அப்படி இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதுலயும் பில்ட் ஆயிருக்கும். அப்பனா இது எல்லாமே இருக்கு. அப்சல்யூட் 0, ஆர்டர், கிளாசிஃபிகேஷன், ஈக்குவல்ஸ். ரைட்டா? சோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம டே 6 வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நெறைய இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். வீடியோவ பாருங்க. இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் ஏன் வந்துச்சு, ஏன் வரல? இந்த மாரி யோசிச்சு ப்ரீ-வைக்யூ சால்வ் பண்ணுங்க. அதுதான் உண்மையாவே எஃபெக்டிவா இருக்கும். ரைட். கூட நம்ம ஆல்ரெடி ஒரு 10 டேஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம பண்ணியிருப்போம்.
ரைட். லாஸ்ட் டிசம்பர்ல நம்ம பண்ணோம். அது ஷார்ட்டா இருக்கும். எல்லா 10 யூனிட்டுமே. கூடவே 2 கிளாஸஸ் நம்ம எம்சிக்யூஸும் பண்ணியிருப்போம். அது YouTubeல ஃப்ரீயா பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பாருங்க. அந்த வீடியோஸோட பிடிஎஃப்ஸும் நம்மளோட இடியோம் அகாடமி ஆப்ல நம்ம இருக்கும். நீங்க வேணும்னா உங்க லாஸ்ட் மினிட் பிரிப்பரேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, அதையும் நீங்க வாங்கிக்கலாம். கூடவே இது கூட டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸ் பேப்பர் 1க்காக நம்ம ஜூன் 2026 ரொம்ப ஸ்டாண்டர்டா பண்ணியிருப்போம். யூனிட் வைஸ் மாக் டெஸ்ட் ஃபைனல் மாக்கோட பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் கிடைக்கும். மேபி இது ₹600 தான் இருக்கும். பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. கன்டென்ட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். கூடவே டெஸ்ட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்பட்டா, நம்ம எடியோம் அகாடமி ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நான் குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இதையும் பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிங்க. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த பிஒய்க்யூ பிராக்டிஸ் சீரிஸையும் கம்ப்ளீட்டா கன்டினியூஸா பாருங்க. எக்ஸாம் முடியிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்கும். ரைட். ஒரு பிஒய்க்யூ சால்வ் பண்றது எப்படி ஈஸியா முடியும்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பிரிப்பரேஷன்.